திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாராயம் காய்ச்சுதல், கடத்தல், விற்பனை நடைபெற்றால் துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை. கலெக்டர் எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தீர்வுத்துறை சார்பில் சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்வதை தடுத்தல் குறித்த ஆய்வுக் கூட்டம் கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர் பேசியது, வருவாய்த்துறை மூலம் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் அளவில் குழு அமைத்து சாராயம் காய்ச்சுதல், விற்பனை, கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும் இடங்களை கண்காணித்து மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஏதாவது புகார் வரப்பெற்றால் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனை வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் தாசில்தார்கள் கண்காணிக்க வேண்டும். மேலும் தொழிற்சாலை சார்ந்த இடங்களில் சாராயம் விற்பனை நடைபெறுகிறதா என்றும் ஜமுனா மருத்து போன்ற மலை சார்ந்த இடங்களில் கூடுதல் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். காவல்துறையினுடன் வருவாய்த்துறை இணைந்து கூட்டு ஆய்வு செய்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாராயம் காய்ச்சுதல், விற்றல், கடத்தல் போன்ற நடவடிக்கைகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து பள்ளி கல்லூரி பகுதிகளிலும் கள ஆய்வு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். இனி வரும் காலங்களில் சாராயம் விற்பனை, காய்ச்சுதல், கடத்தல் போன்ற நடைபெறாமல் இருக்க அனைவரும் ஒருங்கிணைந்து விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி, செய்யார் சப் கலெக்டர் பல்லவி வர்மா, மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் சிவதாஸ், உதவி வன பாதுகாவலர் வினோத்குமார், உதவி ஆணையர் கலால் செந்தில் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.